டிவிகேயும் காங்கிரஸும் சேர்ந்து திமுகவும் பிஜேபியும் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு லிங்க் ஆயிட்டாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு கடுமையான முயற்சியை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அனைத்து எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு டிராமாவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிளாப் ஆகி போயிடுச்சு. டிஎம்கே உடைய டிமாண்டை பிஜேபி ஏற்றுக்கொண்டால் திமுகவுக்கு வேற வழி இல்லைல்ல. சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கட்டும், வெளிநடப்பு செய்ததுக்கான விளக்கத்தை திமுக சொல்லணும். காங்கிரஸை திமுகவும் சாதாரணமா இனிமே விடாது. கண்டிப்பா காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் மக்கியம். வணக்கம் சார். இப்போ டீலிமிட்டேஷன் மசோதா நாங்கள் தயாராக இருக்கோம் தாக்கல் செய்யறதுக்கு, போதிய எண்ணிக்கைகளும் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமான கேள்விகள் திமுகவினரிடம் கேட்கும் பொழுது அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. எவ்வளவு தீவிரமா திமுக பாஜக எதிர்த்துச்சு, இப்போ அப்படியே நேர்முரணான ஒரு கருத்தை சொல்வது போல இப்போ அண்மையா நமக்கு தெரியுது. இப்படி பாக்குறீங்க? நல்ல வார்த்தை தான் வச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை, அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். சரியான வார்த்தை தான். அவங்க சோமுடைய மகள் அவங்க சொன்ன வார்த்தை தொடர்ச்சியா இன்னைக்கு இவர் தயாநிதி மாறனுடைய ட்விட்டர் பாத்தீங்கல்ல, அதுமே கிட்டத்தட்ட அவரும் ஒரு கோவப்படுறாரு, காங்கிரஸ் மேல கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான் ஐக்கியம், லிமிட்டேஷன் விஷயத்துல திமுக ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு எடுத்தது. திமுக என்ன சொன்னது, தமிழகம் வஞ்சிக்கப்படக்கூடாது, அதில் நாங்கள் ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டாண்டை கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அதே தீர்மானம் தான், வஞ்சிக்கப்படக்கூடாது, 39 தொகுதிகளில் குறையக்கூடாது, அதில் தெளிவாக இருந்தாங்க. திமுக இது வரைக்கும் இருக்கிறது. ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஒரு விஷயம் தான் முடியும். இன்னைக்கு காங்கிரஸ் நேற்று விஜயை வைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு பெயர்ல ஒரு டிராமா பண்ணுச்சுல்ல, அது தேவையில்லாத ஒரு விஷயம். காரணம் என்ன, என்னைக்கு நடக்க போகுது, இந்த பில் சம்பந்தமான டிராப்ட் எப்போ வரப்போகுது, இது வரைக்கும் அறிவிப்பே இல்லாத, தகவல்களே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு அவசரம் ஏன் அப்படிங்கிற திமுகவுடைய கேள்விக்கு பதிலே இல்லையே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிவிகேயும் காங்கிரஸும் சேர்ந்து திமுகவும் பிஜேபியும் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு லிங்க் ஆயிட்டாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு கடுமையான முயற்சியை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் சட்டமன்றத்திலே ஒரு கோவப்படுத்தணுங்கிற மாதிரி, உதயநிதியையோ திமுகவையோ கோவப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்குறாரு. ஆனால் தெளிவா உதயநிதி பொறுமையா கையாண்டாரு, நீட்டா பண்ணிட்டு வந்துட்டாரு. காரணம் என்னன்னா, அங்கே ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பேசி இருந்தால் நீங்க என்ன உங்களுக்கு ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னு கேட்பாங்க டிவிக்கு. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது, அனைத்து எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு டிராமாவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிளாப் ஆகி போயிடுச்சு. அது முழுக்க தாவேக்கா கூட்டணி எம்பிக்கள் கூட்டமாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இதுதான் ஒரு விஷயம். சரி, ரைட்டு, பிஜேபி திமுக நெருங்கி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம்தான், டிஎம்கே உடைய டிமாண்டை பிஜேபி ஏற்றுக்கொண்டால் திமுகவுக்கு வேற வழி இல்லைல்ல. நேற்று நீங்க என்ன கேட்டீங்க, 39 குறைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, ரைட். ஒருவேளை நார்த்தில் உள்ள ஓபி, உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், மத்திய பிரதேசம் எல்லாம் கிட்டத்தட்ட அதிக அளவு நீங்க எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நீங்க தென் மாநிலங்களில் வஞ்சித்தீங்கன்னா விடமாட்டோம்னு சொன்னாங்க, ரைட்டு. அந்த ஃபார்முலா வேற மாதிரி ஒரு முடிவு பண்ணி பண்றாங்கன்னா, நீங்க தெலுங்கானா ஆல்ரெடி ரேவந்த் ரெட்டி தெளிவா சொல்லிட்டார், எங்களுக்கு கூடுதலா எம்பிக்கள் கிடைக்கும் பட்சத்தில் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம்னு ஒரு தெளிவா சொல்லிட்டார். டீலிமிட்டேஷன் பில்லுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். காரணம் ஒரே ஒன்று, தெலுங்கானாவுடைய
மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகமா இருக்கும் பட்சத்தில் அதை நாங்க ஆதரிக்கிறத தவிர வேற வழி இப்போ ஒரு இல்லைங்கிற மாதிரி. தேசிய கட்சி ஒரு ராகுல் காந்தி ஒரு பார்வையை பார்க்கறாரு. ஆனா அதே மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி வேற ஒரு பார்வையா முரணா பார்க்கறாரு. இல்ல ஜிம்மி, எல்லா இடங்களும் அப்படிதான் நடக்கும். நான் அதுதான் சொல்றேன். நான் ஓபியும் அதே தான் நடக்கும். அகிலேஷ் யாதவும் அது வந்து கண்டிப்பா அவர் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் அவனும் வருவார். நீங்க அதே காங்கிரஸ் தான், நீங்க ஆட்டோமேட்டிக்கா மகாராஷ்டிராவும் அதே நிலை தான் வரும். நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணாம எப்படி நீங்க நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க? லோக்கல் பாலிடிக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தானே நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். நீ அதுல இங்கே நிலைமை வேற. இங்க என்ன நினைக்குது, டிவிகேயும் காங்கிரஸும் சேர்ந்து திமுகவை தனிமைப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக வேணுங்கனே என்னென்னமோ விஷயங்கள் பேசி பார்க்குறாங்க. ஒரு விஷயம் தான் தெளிவா இருக்கு. திமுக 39க்கு குறையும் பட்சத்தில் கண்டிப்பா அதை ஒத்துக்கொள்ளாது, வெளிநடப்பும் செய்யாது, எதிர்த்து தான் வாக்களிக்கும். அதனால மாற்றம் இல்லை. அதே சமயம் திமுகவுடைய டிமாண்டை மத்திய அரசு ஏற்றுக்குச்சு, ஒன்றிய அரசு ஏற்றுக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு இதுதாங்க, இதுதான் எங்களோட டிமாண்ட் அப்படின்னு டிஎம்கே ஒரு விஷயத்தை சொல்லும் பட்சத்தில் ஓகே, ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தா என்ன செய்வீங்க? டிஎம்கே ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணும். அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க? அவன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்களுடைய பதற்றத்தை பார்க்கும்போது டிஎம்கேயோட டிமாண்டை பிஜேபி ஆல்ரெடி ஓகே சொல்லிட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். திமுக வந்து தமிழகம் வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்குல்ல. கண்டிப்பாக வஞ்சிக்கப்படாது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறதோட நல்லாவே நாங்கள் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தால் திமுக கண்டிப்பாக அந்த பில்லை சப்போர்ட் பண்ணணும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அது நல்ல விஷயம் தானே, அதில் என்ன பிரச்சனை? அதுதான் அது பிஜேபியோட டாக்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ராஜதந்திரன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நரித்தனம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரி அதை பேசலாம், புரியுதுங்களா? பட் திமுக ஸ்டாண்ட் இதுதான். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாண்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் விசிக்காவும் அதே நிலை தான் வரும். கண்டிப்பாக அங்கே இருக்க எம்பிக்கள் கூட சப்போர்ட் பண்ணலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தேமுதிக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும், பாமக சப்போர்ட் பண்ணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதனால டீலிமிட்டேஷன் பில்லை பொறுத்தவரை திமுகவின் டிமாண்டை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது இந்த டீலிமிட்டேஷன் சரியா தப்பாங்கிற வாதத்துக்கு போக வேண்டாம். இப்போ ஒருவேளை இந்த மசோதாவுக்கு ஆதரவு அப்படின்னு போனா இப்போ நிச்சயமா ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறாங்க, ரகசிய உடன்படிக்கைக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அப்போ அது எக்ஸ்ட்ரீமா சொல்லணும் அப்படின்னா அது அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற மாதிரி தானே அது போய் முடியும். சரி, இப்போ ரேவந்த் ரெட்டிக்கு என்ன சொல்லுவீங்க? ரேவந்த் ரெட்டி இந்த நிலைப்பாடு எடுக்கும்போது அது என்ன சொல்லுவீங்க? அகிலேஷ் குமார் யாதவ் இதே டிமாண்டை அவர் கேட்ட விஷயத்துக்கு ஊபியில் 120 எம்பி வரப்போகுது, 80லேருந்து 40 பேர் கூட வரப்போகிறாங்க, 120 எம்பிங்கிறப்போ நானும் அதை ஆதரிக்கிறேன்னு அகிலேஷ் சொன்னால் அது என்ன சொல்லுவீங்க? ஏங்க நீங்கள் மாநிலம் தழுவிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாக அதை பார்க்குது, அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணும், வேற வழியில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும், அதுக்கு காரணம் தேடும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டு எல்லாத்தையும் ஏன் ஈவன் தோ டிவிக்கே முதற்கொண்டு அதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு திடீர்னு பிஜேபியும் திமுகவும் ஒன்றாயிடும்னு பயந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு திமுகவுக்கும் உடந்தையாக இருக்க முடியுமான்னு கேட்குறேன் நான். ஸ்டாலினுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல. நீங்கள் போனப்போ என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க, இப்போ நாங்கள் இதை தானே சரின்னு சொல்லிட்டோமே, ஏன் இப்போ வேண்டாங்கிறீங்கன்னா என்ன சொல்லுவார்? திமுக என்ன சொல்லணும்? கனிமொழி எம்பி இருக்காங்கல்ல, திமுக குழு தலைவர், அவங்க அன்னைக்கு பேட்டி கொடுத்தப்ப தெளிவாக சொன்னாங்களே. ஸோ இது வரைக்கும் அதற்கான எந்த டிராஃப்ட் தரல, டேட்டு சொல்லலை. ஏன் நீங்கள் அதுக்குள்ளே வரட்டும், டிராஃப்ட் வரட்டும், டிஸ்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக மத்திய அரசு ஒன்றிய அரசு கண்டிப்பாக எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ பேசுவோம், நம்மளுக்குள்ள சந்தேகங்களை கிளப்புவோம். அந்த சந்தேகங்களுக்கு பாஜக அரசு தெளிவான பதிலை சொன்னால் ஓகே, ஏத்தானே ஆகணும். என்னங்கிறேன் நான். ஏங்க நீ ஒன்றுமே இல்லை, காங்கிரஸ் பேசுது, நம்ம நீட்டு வேண்டாம்னு சொல்லுது, அதில் வந்து
முறைகேடுகள் இல்லாத நீட் வேணும்னு காங்கிரஸ் பக்கத்தில் இருக்க காங்கிரஸ் சொல்லுதாங்க. அதை கேட்கவே முடியலையாங்க யாருமே. விஜய் கேட்க மாட்டாரு, திருமா கேட்க மாட்டாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் அவங்களோட சேர்ந்து பண்றாங்களே, மீட்டிங் அட்டன் பண்றாங்களே, கேட்கலையே. காங்கிரஸ் தார்மீகமா எந்த விதத்திலையும் திமுக பத்தி கேட்கவே முடியாது. காரணம்னா அவங்க நிலைப்பாடு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஹக்கீம், ராகுல் காந்தியும் சோனியா காந்திக்கும் ஒரு ஒத்து இல்லையே. அவங்க ஒரு மாதிரி முடிவு எடுத்தா இவர் ஒரு மாதிரி முடிவு எடுக்கிறாரு. இந்த நிலையில எப்படி நீங்க வந்து காங்கிரஸ் வந்து இது கேட்கணும்? எப்படி கேட்க முடியும்? மாணிக் தாக்கூருக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. சார் இப்போ காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மசோதா நிறைவேறக்கூடாது அப்படின்னு ஒரு நல்லெண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, திமுகவையும் வந்து அவங்க வசம் கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க வந்து முயற்சி செய்யணும். ஆனா அப்படிதான் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மீட்டிங்லயும் சரி, மீட்டிங்க்கு முன்னாடி நடந்த சினாரிஸும் சரி, சட்டசபையில வேணும்ட்டே ப்ரோவோக் பண்ணாரு ஆதவ் அர்ஜுனா. அதே போல இந்த எம்பிக்களும் அப்படிதான் நடந்துகிட்டாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் தாகூர் வந்து தொடர்ந்து சீன்றது, திமுகவுக்கு எதிராகவே வந்து பண்றது. அப்போ காங்கிரஸும் இந்த மசோதாவை உண்மையிலேயே உளப்பூர்வமா வந்து இந்த வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க போராடுறாங்களா, அல்லது திமுகவை பாஜக பக்கம் தள்ளி விட்டணும், அப்படி இந்த மசோதா நிறைவேறினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இதுல இருக்காங்களா? அவங்களுக்கு உளப்பூர்வமான ஒரு நம்பிக்கை இருக்கா? இல்ல, நம்பிக்கை கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்குள் ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்குள் ஒற்றுமை கிடையாது. பட் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு தேசிய அளவில், இப்ப எம்பிக்கள் அதிக எம்பி கொண்ட திமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால் பல விஷயங்கள்ல நம்மளுக்கு சங்கடம் ஏற்படும் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு தெளிவா தெரியும். அதே நிலைதான் இன்னைக்கு டிவி கேட்கும். அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். இப்ப அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அதுலயும் சேர்ந்துருவாங்கன்னு பயப்படுறாங்க. வேற என்ன இருக்கு? நல்ல வேற என்ன நல்ல எண்ணம் இருந்திருக்கும் ரெண்டு பேருக்கும் நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. விஜய்க்கு பதட்டமே அதுதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த விஷயத்துல கண்டிப்பா ஒன்னா சேர்ந்துருவாங்க. இதுல சேர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்ததுக்கு அங்க வருவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது திமுகக்கு. காரணம் இப்ப எதிர்கட்சியா தானே இருக்கு திமுக. அவங்களுக்கு நல்லது தானே தேர்தல் வந்தா. செலவை குறைக்கணும்னு சொல்லுது பிஜேபி. இப்போ ஒரு தேர்தல் 2 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஒரே தேர்தல் ஒரே செலவா போயிடும்ல அப்படின்னு பிஜேபி சொல்லுது. நல்ல விஷயமா எடுத்துக்கலாமே. இப்ப என்ன இருக்கு அதுல பிரச்சனை என்ன? ஒரு விஷயம், நேற்று வரைக்கும் பிஜேபி எடுக்கக்கூடிய எல்லா திட்டங்கள் விஷயத்திலையும் காங்கிரஸ் இருந்துச்சு கூட. ராகுல் காந்தி இருந்தாரு, அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு திமுக சொல்லிக்கிட்டே இருந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக பிஜேபி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் எதிர்த்தாங்க. இப்ப அந்த ஒரு கட்டாயம் கிடையாதுங்கிற நான். இப்ப அந்த ஒரு கட்டாயம் கிடையாது திமுகவுக்கு. தமிழக நலன் மட்டும்தான் பார்க்கணும். முதல்ல அப்படி இல்லை. காங்கிரஸ் நலனையும் சேர்த்து பார்த்தார் ஸ்டாலின். பிஜேபியோடைய இந்த ஒரு மசோதானால இதனால தேசிய அளவில் காங்கிரஸும் பாதிக்கப்படுது, வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய துரோகத்தை 2-3 நாள்லயே வந்து தேர்தல் முடிவுகள் வந்து 2-3 நாள்லயே ஒரு துரோகம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் திமுக என்னங்க இருக்கணுமே வேர்த்து விடுதல். இப்போ அது நல்லதா கெட்டதான்னு திருப்பி அதான் சொல்றேன். நல்லதா கெட்டதான்னு ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். ஒருவேளை இப்ப திமுக நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இந்த மசோதாக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அது அட்வான்டேஜா இருக்குமா? அப்படி இல்ல அப்படின்னா அப்ப இதனால வந்து அது போய் வாக்களிக்கணும் விளக்கம் சொல்லுவாங்கல்ல. அக்கிம் நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கட்டும், வெளிநடப்பு செய்ததுக்கான விளக்கத்தை திமுக சொல்லணும். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கணும். அது திமுகவுக்கு தெரியும்ல. இவங்கள மாதிரி பேச முடியாதுல்ல திமுக. ஸ்டாலின் அவர் முன்னாள் முதல்வர். ஒரு 3 மாசம் முன்னாடி அவர் தான் முதல்வர். அவர் பேசிய விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்க கொண்டு அந்த தீர்மானம் இருக்குது. புரியுதுங்களா? வந்து நேற்று ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்று சொல்ல முடியாதுங்கிற நான். ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு நிலையில அந்த தீர்மானத்திற்கு மாற்றாக ஒரு விஷயத்தை பிஜேபி கொண்டு வந்தால் திமுக எக்ஸ்போஸ் ஆயிடும். மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுல மாற்றமே இல்லையே.
ஒருவேளை ஏற்கனவே அது அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பிஜேபி ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் அது திமுக ஏற்றுக்கொண்டு தானே ஆகணுங்கிற நான். இல்லை அன்னைக்கு நாங்கள் சொன்னாங்க வேற மாதிரி சூழ்நிலை, இன்னைக்கு நாங்கள் ஏற்றுக்க முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தானே மைனஸ். பிஜேபி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணும்ல. இன்னும் ஸ்டாலின் நேற்று ஒன்று பேசுறாரு இன்னைக்கு ஒன்று பேசுறாருன்னு சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குறேன் நான். இப்போ காங்கிரஸ்குள்ளே அப்ப கிராஸ் ஓட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க. அப்படி போச்சுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாயாதா? ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்கவுங்க அரசியல் பார்க்கணுன்ற ஒரு கணக்கு இருந்தாலும் ரேவந்த் ரெட்டி இப்படிப்பட்ட கருத்து. ஒரே ஒரு விஷயம், நீங்க ரகசியமா எடுத்தீங்க, வாக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? அப்படி வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஓப்பன்ல பண்ணீங்கன்னா தானே பிரச்சனை. ரகசிய வாக்கெடுப்பு எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நான். இப்ப நீங்க என்னென்ன வேலையும் பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணாதா பிஜேபி? ஏன் கேம் ஒண்ணுமே பண்ண முடியாத கேம்? ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்னு சொன்னா நீங்க திமுகவே குறை சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? திமுக சப்போர்ட் பண்ணிருக்குன்னு வேணா நீங்க பேசிக்கலாம் அரசியல்ல. உண்மையா இல்லையா சொல்றேன். பொதுவா எந்த எண்டுக்கும் போக முடியல பிஜேபி. அதனால இவங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா பிஜேபி விடாது. காங்கிரஸை திமுகவும் சாதாரணமா இனிமே விடாது. நீங்க திடீர்னு என்னங்க மக்கள் நலன்னு, தமிழக நலன்னு அப்படியே பொங்குறீங்க. மாணிக் தாக்கூர் திடீர்னு ஒரு பேரணி நடத்துறாரு, டக்குன்னு விஜய்க்கு எம்பியே இல்லாத விஜய் ஒரு மீட்டிங் நடத்துறாரு. இதெல்லாம் ஒரு டிராமா தானே. அவங்க திமுகவை தனிமைப்படுத்தப்படணும் கடுமையா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்ன வரைக்கும். ஆனா இப்போ திமுகவுடைய இந்த டாக்டிஸ், அவங்களுடைய அந்த வேற மாதிரி மூடு வந்து ஒரு பதட்டத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பில் பாஸ் ஆனா அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயோ ஜனவரிக்குள்ளேயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா தவிக அரசு ஆட்டோமேட்டிக்கா தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் 2029. அந்த பயம்தான் இப்ப உங்களுக்கு. அதனால நீங்க இது அரசியலுங்க. நீங்க பண்ணீங்க அரசியல் தானே. கரெக்டா நீங்க வந்து ஒரு 108 போனதுக்கு அப்புறம் யாருடைய வந்து ஆதரவே கேட்காத முன்னாடியே காங்கிரஸ் போனுச்சு இல்ல, அது உங்க அரசியல் தானேங்க அது. அதே மாதிரி திமுக அரசியல் பண்ண வேணாம். அப்புறம் அவங்க பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாதா? நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதுல. அதனால என்னை பொறுத்தவரை இது ஒரு திமுகவுக்கு அருமையான சான்ஸ். காங்கிரஸையும் டிவிக்கையும் அடிக்கிறதுக்கான சான்ஸ். கண்டிப்பா பிஜேபி திமுகவுடைய டிமாண்டை ஏத்துக்கிட்டு பில்ல கொண்டாடும். திமுக சப்போர்ட் பண்ணும். இன்னும் 2-3 மாதங்களில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தீர்மானம் கொண்டு வரப்படும். அதையும் திமுக ஆதரிக்கும். 2029 தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்கும் போது இதுதான் உண்மை. இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் அதுக்குமே வந்து 2/3 வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் வந்து அதை வந்து டிராஃப்ட் எல்லாம் தயாரிச்சாரு. குழு தலைவர். இப்போ அதுக்குமே 2/3 வேணுங்கிற போது அந்த ரிஸ்க் டிஎம்கே எடுக்குமா? அதுக்கு முதல்ல பாஸ் ஆகணும். அது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து அவங்களுக்கு டென்யூர் எப்படி இருக்கும்னு தெரியாது. அடுத்த கட்டத்தை சொல்றேன் நான். அது அடுத்த கட்டம். டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொண்டாட போறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் அவங்க. இவங்க டீலிமிட்டேஷனுக்கு எல்லாம் பயம் இல்லை. இப்போ காங்கிரஸ் பண்ற காங்கிரஸும் டிவிகேவும் நடக்கிற இந்த டிராமாங்கிறது அதுக்கு தாங்கிறேன். இதை பத்தி அவங்க கவலை எல்லாம் படலை பெருசா. அவங்களுடைய கவலை அந்த கவலை. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டாந்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா 2029 தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப ராகுல் காந்தியா மோடியான ஒரு சூழ்நிலையில் வரும். இப்போ 2வது ஏற்கனவே 3வது அணின்னு ஒரு சூழ்நிலை வருது. காக்ரோச் டீம் பார்ட்டி இருக்குல்ல, ஜனதா பார்ட்டி, அதோட சேர்ந்து 3வது அணின்னு ஒரு சூழ்நிலை வருது. இப்படி வரும்போது என்ன பண்ண போறீங்க நீங்க? கண்டிப்பா காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படும். 2029 கடந்த தேர்தலோட 24ஓட இப்போ மிக குறைவு வரும் காங்கிரஸ். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு தான் பயப்படுறாங்கிறது தான் என்னுடைய எண்ணம்.
டீலிமிட்டேஷனை பத்தி இவருக்கு என்னங்க கவலை? ஏங்க இதை பத்திலாம் கவலைப்படுவாங்களா? அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? டிவி கேக்கு பொதுவா கேட்குறேன். ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா? இல்ல மாணிக் தாக்கூருக்கு அதை என்ன பத்தி கவலையா? பாஜகவுமே இந்த 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சாலும் அவங்களுக்குமே எவ்வளவு ஃபேவரபிளா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் நான் டே பை டே சொல்றேன். அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. நடக்கலாம். நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. பிஜேபி தான் திருப்பி வரப்போகுதுன்னு நான் சொல்லவே இல்லை. மீண்டும் மோடிக்கு தான் வாய்ப்பானா நான் சொல்லவே இல்லைன்றேன் நான். இவங்க அரசியலுக்கு எதிர்காலம் எங்க நம்மளுக்கு வேற மாதிரி ஆயிடுமோன்னு பயம்ங்கிறேன் நான் மற்றபடி வேற ஒண்ணுமே சொல்லலையே. டிஎம்கேக்கு திருப்பி அது பெரிய ஃபேவரா இருக்குமா? ஒரு 3 வருஷத்துலயே சட்டமன்ற தேர்தல் வந்தால் அது ஃபேவரா இருக்குமா? அதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தானே. நான் அதை சொல்ல வரல. பட் ஒருவேளை திமுகவும் பிஜேபியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டா நம்மளை போட்டு பார்த்துருவாங்கன்னு பயம் இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த குதிரை பேரம்ங்கிற பெரிய 2-3 அவர் மேல வழக்கு இருக்கு, புகார்கள் இருக்கு. இதுலலாம் நம்ம பாதிக்கப்படணும் ஒரு டிவி கேட்க ஒரு கவலை இருக்கலாம், பயப்படலாம். அது மட்டுமே இல்லாது ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் நம்மளை அடிப்பாங்கன்னு பயப்படலாம்ல. இயல்பு தானே ஐக்கியம் அதுல. அதனால நீங்க எப்படி அரசியல் செய்யறீங்களோ அதே மாதிரி பிஜேபியும் செய்யும், திமுகவும் செய்யும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பின்விளைவுகள் நடக்க தான் செய்யும். அது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது காங்கிரஸும் சரி, டிவிகேவும் சரி. சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.